அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள், புனித பௌர்ணமி. அதாவது யாகத்தில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். இதில் ஒரு விஞ்ஞானம் ஒன்று இருக்குது. நம்ம சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அதை அவர்கள் சும்மா கண்டுபிடிக்கவில்லை. அன்று வாழ்ந்த மன்னர்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், தசரதன் எடுத்துக்கொண்டால் அன்று வாழ்ந்தவர்கள் தவம் பண்ணி தான் வாழ்ந்தார்கள். இருந்தாலும் பாருங்கள், அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி அன்று வாழ்ந்த அரசர்கள் எல்லாரும் ஒரு குரு வச்சிருப்பார். ஒரு குரு இருப்பார் ஆலோசனை பண்ணுவது. அப்போ அவர் வசிஷ்டர் கேட்குறாரு, வசிஷ்டர்கிட்ட தசரதன் கேட்குறாரு, தனக்கு பிள்ளை இல்லாத மன்னர் பாருங்கள், தனக்கு அடுத்த அரசை ஆளக்கூடியவர் ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிறகு பாருங்கள், அவருடைய குருநாதர் அவருக்கு புத்திர காமகஸ்தி யாகம் பண்ண வைக்கிறார். என்ன சொன்னால், இந்த யாகத்தில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். இதெல்லாம் கண்டுபிடிச்ச சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகரிஷிகள். பிறகு அன்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் பிறகு தபோ சக்தி பெற்றவர்கள், எல்லோரும் தவம் பண்ணவர்கள். தசரதனிலிருந்து எல்லோரும் தவம் பண்ண அந்த காலத்தில் தவம் பண்ணி தான் வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் தவம் பண்ணி வாழும்போது அவர்கள் ஒரு சின்ன பாருங்கள் தோஷங்கள் இருந்திருக்கு. அதை நீக்குவதற்காக அவர் புத்திரகஸ்தி யாகம் செய்தார். இதே மாதிரி ஒரு நாட்டில் பாருங்கள், மழை இல்லாமல் இருக்கும்போது பாருங்கள் வருண யாகம் பண்ணார்கள். இப்படி பஞ்சங்கள் ஏற்படும் போது அவர் குருநாதரை அண்டி இந்த யாகங்கள் பண்ணார். இதுக்கு உதாரணம் பாருங்கள், நாங்கள்லாம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனையாக நாங்கள் வந்தனாங்க. ஒரு குருவிட்ட போய் நாங்கள் வரும்போது அவர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட சொல்கிற மாதிரி கேட்டு வரும்போது எங்களுக்குள்ளைக்கு நாங்கள் அறியாமல் செய்த பாவ கர்மவினைகள்லாம் போய் இன்று நாங்கள் சரியாக வாழக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைச்சிது. இந்த உடம்புட நம்ம முக்கியமானது என்ன சொன்னால், எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கிலே நல்ல பிள்ளை தான். அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை தந்தல் சேறுபட சுற்றாட சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடம்பு பாருங்கள் அந்த ஏரியாவில் இருக்க தன்மை பண்பை ஈர்த்து கொள்ளும். இதுதான் உடம்புட பாருங்கள். இப்போ எங்களுக்கு நாங்கள் பிறக்கிறோமோ அந்த தன்மை பண்பு குணங்களை பாருங்கள் ஈர்த்துக்கொள்ளும். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஈர்த்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட மகா யாகங்கள், யக்ஷங்களில் நாங்கள் பங்கு பற்றும் போது பாருங்கள், நாங்கள் இங்கே சொல்லப்படுற மகா சக்தி படைத்த மந்திரங்கள், இதில் போடுற தானியங்கள், இந்த இதுகள் பாருங்கள், இந்த பஞ்சபுலங்கள் பாருங்கள் பூதங்களாலான உடம்பு பஞ்சபுலங்களை கொண்டு இயக்குறது. அப்போ நாங்கள் சொல்லும் மந்திரங்கள் பாருங்கள், நீங்கள்லாம் சொல்லி மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரத்தில் அதிர்வலைகள் இங்கே யாகத்தில் ஏற்படும் பாருங்கள். யாகத்தில் மூலிகளுடைய அந்த சக்தி அது சுவாசத்தின் மூலம் போய் மண்டலத்தில் போய் மாற்றங்களை உண்டாக்கும். எங்களுக்கும் பாருங்கள் உடம்புல அந்த மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒரு நல்ல இடத்த நாங்கள் அடிக்கடி நல்லவர்கிட்ட போகும்போதும் நல்லாரை காண்பது நன்று என்று சொல்லுவோம் நாங்கள். அப்போ நல்லவர்கிட்ட நாங்கள் அடிக்கடி போகும்போது அந்த அதுக்குள்ள இருக்க நல்ல குணங்களை தானாக ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிலை இந்த உடம்புக்கு இருக்குது. இப்போ நாங்கள் பாருங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதை பாருங்கள் இக்கலியுகத்திலே பாருங்கள் எங்களுக்கு யாகங்கள், யக்ஷங்கள் செய்ய வச்சு தியானிய மந்திரங்கள் சொல்லும் போது மந்திரத்தில் அதிர்வலைகள் எங்களுக்கு நாங்கள் பல பிறவிகளில் செய்த கர்மாக்களை அழிக்கக்கூடியது. மந்திரங்கள் திருப்பி நாங்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை பாருங்கள் ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். அப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் 24 பாருங்கள் அட்சரங்களை கொண்ட 24 அந்த காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரம் போன்ற பல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த யாகத்தில் நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது பாருங்கள் அதனுடைய அதிர்வலைகள் எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கி எங்களுக்குள்ள இருக்க தெரியாமல் செய்த கர்மாக்களை அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லோரும் பாருங்கள் தவம் பண்ணி வரமாட்டார்கள். அன்று வாழ்ந்த தசரதன் பாருங்கள் தவம் பண்ணினவர். ஆனால் அவருக்கு பாருங்கள் புத்திர காமகஸ்தி யாகம் மூலம்தான் அவருக்கு ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகம் பிறந்த நம்ம வரலாறு தெரியும். அப்போ இந்த ஞானிகள் எல்லாம் பாருங்கள் ஒரு காலத்தில் பாருங்கள் சக்தி படைச்சவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் பாருங்கள் அவர்கள் ஒரு குருவை அண்டி வாழும்போது அவர்களுக்குள்ளேயும் பாருங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய வழி அவர்களுக்கு இந்த யாகத்தின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அப்போ இந்த உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த நாங்கள் பிறக்கிற இடத்துல இருக்க அந்த தன்மை பண்பு குணங்கள்லாம் ஈர்த்துக்கொள்ள பக்குவம் இருக்குது. அப்போ நாங்கள் இப்படியான யாகங்கள், யக்ஷங்கள் பங்கு பற்றி குரு பூசையில் நாங்கள் பங்கு பற்றும் போது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த எல்லாத்தையும் இதுக்குள்ள நல்ல சக்தியை ஈர்த்து
எங்களுக்கு உள்ளுக்குள்ளே பாருங்க அந்த அந்த உள்ளுக்குள்ளே உள்முகமாக போய் தவம் பண்ணி அந்த அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்க அந்த உயர்ந்த ஆத்ம சக்தியோட தொடர்பு கொள்வதற்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் பார்த்து செய்த கர்மங்கள், இப்போ பாருங்கள் வெளியில் பார்த்து தான் நாங்கள் செய்த கர்மாக்கள். அப்போ வெளியில் பார்த்து செய்த கர்மாக்கள் எப்படி என்று சொன்னால் நாங்கள் பாருங்கள் அந்த ஆட்கள் மாதிரி வரணும், அவர் மாதிரி நாங்கள் வீடு கட்டணும், அவர் மாதிரி நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வாழையிலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை தான் காய்க்கும், வேப்பங்காய் தான் காய்க்கும், மாமரம் மாங்காய் தான் காய்க்கும். இந்த வேப்ப மரம் பாருங்க எங்கள்கிட்ட கசப்பாரிக்கு ஒருவரும் வாராங்கல்ன்னு சொல்லி மாங்காய் காய்க்க ஆரம்பித்தா அப்புறம் காய்க்கலாமா? அவர் என்ன செய்வார்? தன்னுடைய கடமையை செய்யாமல் செத்தே போயிட்டுருவார். இப்போ நாங்கள் என்ன செய்ய பாருங்க, அவர் வெளியில் பார்த்து நாங்கள் அவர் மாதிரி வரணும், இந்த இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்கிற பாருங்க, எங்களால் வர முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்த துன்பம் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த மனம் மாறினால் பாருங்க வாழ்க்கை மாறும். இப்போ நாங்கள்லாம் ஒரு பிரச்சனையாக வரும்போது என்னை பொறுத்த மட்டும் நான் என் குருநாதர்கிட்ட போகும்போது ஒரு துன்பமாக போகிறோம். அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அதே பாருங்க விடாமல் செய்யும் போது கர்ம வினைகள் எங்கள் வெளியில் தாக்குங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்கும் போது பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் முதல் போகும்போது அங்கே எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் விளையாடி அப்படி செய்த தன்மை அங்கே இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு நாங்கள் போகும்போது பாருங்கள் இங்கே இருந்த பிள்ளைகளோட இருந்த பாசம் பத்து எங்களை பாருங்கள் அங்கே போன உடனே இங்கே வர சொல்லும். ஆனால் பாருங்க அங்கே முயற்சி பண்ணி அவர் இது பண்ணும்போது அவர் பாருங்க அந்த நல்ல தன்மை வந்து அந்த சம்பளம் எடுத்து அவர் சந்தோஷமாக இருப்பார், இங்கேயும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். உங்களை யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்கள் ஒரு பழக்கத்தை நாங்கள் திருப்பி பழகக்குள்ள பாருங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் வராது என்று சொல்லி இந்த கடவுளை என்ன செய்கிறாருன்னா துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருட்கொடை. எங்களுக்கெல்லாம் பாருங்க துன்பங்களை கொடுக்குறாரு. நாங்கள்லாம் இப்போ சொல்லுவோம் பாருங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம், சாமி பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக பாருங்க எதையும் எதிர்பார்க்காம தான் கடவுள் இருக்காரு, எதையும் எதிர்பார்க்காம செய்கிறாரு. நாங்கள்லாம் சேர்ந்து உலக சேமத்துக்காக எதிர்பார்க்காம பாருங்க வந்திருக்க மட்டும் நாங்கள் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாக பாருங்க சுயநலமா அந்த பிரச்சனையை தீர்வு பண்றதுக்கு வந்து பொதுநலமாகிய பாருங்க ஆன்மாவோட குருவோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு போகுது. இதுல இருந்து நமக்கு தெரியுது பாருங்க, நாங்கள் சுயநலமா இருந்து செய்த கர்ம வினைகள் எல்லாம் பொதுநலமாகிய பாருங்க எதையும் எதிர்பார்க்காம செய்த சூரியன் எதையும் எதிர்பார்க்கல, நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாம் எதையும் எதிர்பார்க்க வாழ்றார். தன்னுடைய கடமையை செய்தார். எதையும் பாருங்க எதிர்பார்க்காம நம்முடைய கடமையை செய்தால் நமக்குரிய அதுக்குரிய பலன் கிடைக்கும். பாருங்க இருந்துன்னா அந்த பலன் கிடைக்கும் போது பாருங்க எங்களை கர்ம வினையும் இல்லாமல் போகும், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு தன்மையும் எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் எதிர்பார்த்து இந்த கடமை இந்த உலகத்தில் எதிர்பார்க்காம செய்தால் எப்படி எங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் வரும்போது பாருங்க எதையும் எதிர்பார்க்கல, நாங்கள் இப்படி வருவோம்னு தெரியா. எங்கள் அன்னை தந்தையருக்கு நாங்கள் இப்படி ஒரு பிள்ளையா பிறப்போம், ஆம்பளையா பொம்பளையா பிறப்போம்னு தெரியா. அதுக்கு பிறகு பாருங்க இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க 6-7 மாதத்துக்கு பிறகு ஸ்கேன் பண்ணின ஒரு நாள் தெரியும். அப்போ அவங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் வரும்போது தானே பாருங்க எங்களுக்கு வாழக்கூடிய எல்லா பாருங்க என்ன எல்லா தானியங்கள் இருந்து எல்லா பொருட்களையும் படைச்சு வச்சிருக்காரு. ஆனால் எங்களுக்கு 20 வயதில் பாருங்க ஆணுக்கு பெண்ணாசை பாருங்க பெண்ணுக்கு ஆணாசை வருமாட்டு அதையும் படைச்சு வச்சு அந்த டைமில் பாருங்க படைச்சு அது வரும்போதெல்லாம் எங்களுக்கு எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கார் கடவுள். அப்போ நாங்கள் பாருங்க எதையும் நாங்கள் பாருங்க எதிர்பார்க்காம இருக்கும்போது அந்தந்த பாருங்க என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் பாருங்க எடுத்து வாழக்கூடிய ஒரு ஞானம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பதற்காக பாருங்க வெளியில இருந்து நாங்கள் எல்லோரையும் தவம் பண்ண வச்சோம்னு சொன்னால் அதுல இருந்து வெளியில அங்கிருந்து தவம் பண்ணி நமக்கு வரையில அனுப்பதற்காக பலதரப்பட்ட குணங்கள் பலதரப்பட்ட தன்மைகள் கொண்ட இந்த உலகத்தில் பாருங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சரியை கிரிய யோகம் ஞானம் மூலம் யாகத்தின் மூலம் கொண்டு வரலாம்னு சொல்லி அவர்கள் ஒரு வழிகாட்டினா நாங்கள் எந்த இடத்துல போய் நாங்கள் இருந்தாலும் அந்த தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்கு வரும். அதை யோசிச்சு பாருங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு துன்பம் வந்து எங்களை இங்கே அனுப்புகிறாரு. அந்த துன்பம் வராமல் இருந்தால் நாங்கள் பாருங்க வரமாட்டோம். ஏன்னா அது உலக விஷயங்கள் எங்களுக்கு டேஸ்ட் அடிக்கண்டு நாங்கள் செய்து கொண்டு போகல, அது எங்களை விட்டு போகலையும் பாருங்க அது எங்களுக்கு துன்பப்படும் போது அதிலிருந்து வெளியே வரையலாமல் இருக்கு. ஆனால் பாருங்க எங்களுக்கு ஏதோ பூர்வேன்பத்து புண்ணியத்தால் எங்களுக்கு கடவுள் பாருங்க ஒரு துன்பத்தை கொடுத்து இங்கே வர சொல்லி அவர் பாருங்க இந்த துன்பத்தை இல்லாமல் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். பாருங்க என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நாங்கள்
இறைவனோட தொடர்பு கொள்ளாததுனால தான் பாருங்க, நம்ம தர்மத்தின்படி வாழாததுனால தான் இப்போ துன்பப்படுறவன் சொல்லி நாங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து இப்போ மட்டும் பாருங்க, உங்களோட கடவுள் இருக்காரா இல்லாட்டி பாருங்க என்ன நமக்கு என்ன செய்ய மிருகத்தன்மை இருக்காண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்ல யோசிச்சு பாருங்க, நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து வரும்போது பாருங்க பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இரவுக்கு போய் யோசிச்சு பாருங்க. சின்னல இருந்து நாங்கள் பாருங்க இங்கிருந்து வெளியே வளர்ந்து வரும்போது பலதரப்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்து இப்போ நாங்கள் பாருங்க இங்கே கடவுளை பாருங்க அறிவதற்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்க வேண்டாம். எங்களை கூட்டிட்டு வந்தவர் பாருங்க கடவுள் தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, சின்னல இருந்து பாருங்க வந்து இப்படி ஒரு இடத்துக்கு வராம ஒரு வேறொரு மாதிரி பாருங்க ஒரு துன்பம் கலந்த இடத்துக்கு போனா எங்களுக்குள்ள இருக்க சக்தி பாருங்க அந்த சக்தி தான் எங்களை இப்போ கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்த ஒரு என்னன்னு சொன்னா நாங்கள் பாருங்க நாங்கள் ஒரு பாடத்தை எழுதுனா ஒரு சோதனை எழுதுனா பாருங்க திருப்பி பார்த்தா அதில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னால் நாங்கள் அதில் புள்ள விட்டுருப்போம், இல்லாட்டி எங்களோட இண்டெக்ஸ் நம்பர் போட்டிருக்க மாட்டோம். திருப்பி அதை பார்க்குற மாதிரி நீங்கள் பாருங்கள் இரவைக்கு பாருங்கள் நாங்கள் இங்கே வரும்போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் பல உலகத்தில் பலதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் அதிலிருந்துலாம் தப்பி வந்து பாருங்கள் இப்போ வந்து கடவுளை பாருங்கள் சார்ந்து கடவுளோட ஐக்கியமாகறதுக்கு இடத்துக்கு வந்திருக்க வேண்டாம். எங்களோட கடவுள் பாருங்கள் அப்படியே இருந்து பயணம் பண்ணி இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ என்னத்துக்கு கஷ்டம் கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த கடவுள் பாருங்க இனி பாருங்க நீ உன்னை நான் அங்கிருந்து கூட்டி வாரன் இப்படியான இடத்துக்கு போகாம நீ வேறு இடத்துக்கு நீ போனால் பாருங்க துன்பப்படுவாய் அப்படின்றதுக்காக பாருங்க கஷ்டத்தை கொடுத்து பாருங்க எனக்கு அடிச்சு பாருங்க துன்பத்தை கொடுத்து இப்படியான இடத்துக்கு வந்து கடவுள்கிட்ட கொண்டு வர வச்சிருக்கார். அப்போ எங்களை கூட்டிட்டு வந்த பாருங்க யாரு கடவுள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மிருகத்தை நாங்கள் துன்புறுத்தும் போது இறைச்சி வெட்டும் போது பாருங்க எனக்கு கடவாயால பாருங்க எங்களுக்கு என்ன டேஸ்ட் வந்து அந்த இது வருதுன்னா எங்களுக்குள்ள மிருகத்தன்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு இறைச்சியை வெட்டக்குள்ள பாருங்க ஒரு உயிரை பாருங்க வதம் பண்ணும் போது எங்களுக்கு பாருங்க கருணை உள்ளம் வந்து அழுக வருதுன்னா எங்களுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பாருங்க நாங்கள் காலையில் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து எங்களுக்கு பெற்றார்கள் பாருங்க ஸ்கூலுக்கு விட்டாங்க எல்லாரும் விட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எங்களை கொண்டு வந்து பாருங்க இப்போ எங்கள்கிட்ட கடவுள்கிட்ட வந்து விட்டுருக்கேன்னா எங்களோட பாருங்க எங்களை கூட்டிட்டு வந்தவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இரவைகள்லாம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நாங்கள் கடவுள்ற தன்மையை நீங்கள் பாருங்க கூட்டும் போது ஒரு வீட்டில் பாருங்க ஒரு மூத்தாள் படிச்சாரண்டா இளைய பிள்ளைகளையும் படிக்க வைக்கிற மாதிரி நீங்க ஒரு ஆளுக்கு இந்த வழி கிடைச்சிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க அதை நினைச்சு காயத்ரி மந்திரம் சொல்லி காலையில பாருங்க 2:50 இருந்து பாருங்க 4:30 5 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம். ஏன்னு சொன்னா நாங்க சின்னல்ல வரும்போது பாருங்க பிரம்மமா தான் வந்து நாங்க சின்னல்ல பாருங்க எல்லாரும் விரும்புவாங்க எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில நல்ல பிள்ளைதான் அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை தந்தர் சேருமுட சுற்றாடல் மாதிரி நாங்க பிறக்கும் போது ஒரு தெய்வீக தன்மை நம்மளுக்கு தெய்வீக தன்மை இருக்கிறதுனால தான் அந்த தெய்வீக தன்மையை தான் விரும்புறவங்க. ஆனால் எங்களை உடம்ப விரும்பவில்லை. ஏன்னு சொன்னா உடம்ப விரும்பி இருந்தா இப்ப வேதனைப்படும் போது பாருங்க ஏன் எங்களை பாதிப்பாங்க ஒருவர் விரும்புறாங்கல்ல அப்படின்னு சொன்னா அங்க தெய்வீக தன்மையை தான் விரும்புறாங்க. இப்ப உள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எங்களை விரும்புறாங்கல்ல. ஏன் விரும்புறாங்கல்ல அப்படின்னு சொன்னா இந்த பாவத்தை விடு என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்த கொடுக்கறதுக்காக தான் விரும்புறாங்கல்ல. நாங்கள சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கு ஒரு ஆள் ஏசுறாருன்னு சொன்னா பாருங்க ஏன் ஏசுறாருன்னு சொன்னா நீ செய்தது சரியில்லை பாருங்க அதை விடு என்று சொல்லி சொல்றார். நாங்க பாருங்க எங்களுக்கு அடிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு பாவத்தை விடு என்று சொல்லி தான் பாருங்க எங்களை பாருங்க இங்க அனுப்பி இருக்கிறார். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டா இனியும் நீ பாருங்க வேதனைப்படாமல் அதை விடு என்று சொல்லித்தான் பாருங்க எங்களுக்கு அடிவரதோடைய வெளியில இருந்து எங்களுக்கு ஒரு ஆள் ஏசுறாலும் பாருங்க நீ தவறுகள் செய்யாத பாருங்க ஒரு துன்பப்பட்டு உண்டாக்காத அதுக்காக பாருங்க எங்களுக்கு அதை சிந்திச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க எங்களை திருத்துவதற்காக கடவுள் எல்லா முறையிலையும் பாருங்க எங்களுக்கு வழிகாட்டுறார். எல்லா முறையிலையும் எங்களை அடிக்கிறார் என்று சொன்னா நாங்க வந்த துன்பப்படும் போது எங்களை பாரு யாரோ ஒரு ஆள் சொல்லிக்கார் இந்த மூலையில ஒரு குரு இருக்கார் அங்க நீங்க போங்க என்று சொல்லுட நாங்க வந்திருக்கோம் பாருங்க நல்லா போயிடுச்சு. இப்ப நமக்கு தெரியுது பாருங்க எங்களை நல்லா வாரத்துக்காகத்தான் எங்களுக்கு அடிக்கிறாரானா நாங்கள் போற விஷயம் டேஸ்டா இருக்கும் போது பாருங்க அதை தடுப்பதற்கு இதால பெரிய விஷயம் வரும் என்று சொல்லி தடுக்கும் போது அந்த பற்று பாருங்க அந்த தடுக்கிறாள் இருக்கிறோழியே அந்த தடுக்கிறவர் பாருங்க இனிமேல் நீ துன்பப்படாமல் விடு என்று சொல்லித்தான் பாருங்க கடவுள் எங்களுக்கு அடிக்கிறார். இதுதான் ஞானம். அப்படி ஒரு வழியை காட்டுவதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க எப்படிப்பட்ட வழிகள் என்று சிந்திச்சு பாருங்க.
சிந்திச்சு செயலாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி பாருங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா உங்களை சிந்திப்பதற்கு வைப்பதற்காகத்தான் நான் அடிக்கடி நான் இங்கே வந்து கொண்டிருக்கேன் பாருங்க, எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கிறேன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. கடல் தண்ணி பாருங்க மேலே போய் பாருங்க வரும்போது நல்ல தண்ணியாக தான் விழும். அது விழுற பாருங்க சாக்கடையில் விழுந்தா சாக்கடை தண்ணி பாருங்க அது நல்ல இடத்த விழுந்தா அது நல்ல தண்ணியாகும். ஆனால் அந்த நல்ல தண்ணியும் பாருங்க இறுதியில் கடலுக்கு தான் போகணும் பாருங்க. சாக்கடை தண்ணியும் பாருங்க கடலுக்கு தான் போய் திரும்பி பாருங்க அங்கே சுத்திகரிக்கப்பட்டு என்ன செய்யும் நத்தண்ணியாக தான் விழும். ஆனால் நாங்கள் பாருங்க செய்த கர்ம வினைகளை பாருங்க நாங்கள் பிறக்கும் போது நல்லா பிறக்கிறோம். சில இடங்களில் பாருங்க நாங்கள் கூடாத இடத்தை பிறந்தாலும் இறுதியில் பாருங்க இறைவனை அடையும் போது நாங்கள் நல்லவராகிறோம். இதுதான் கடல். யோசிச்சு பாருங்க இந்த கடல் என்ன பரமாத்மா. அது மாதிரி பாருங்க நாங்கள் பிறக்கும் போது நல்லதான் பிறந்தாங்க. எங்களை எல்லோரும் பாருங்க சின்னல்ல இருந்து பிறகு தூக்கி எடுத்தாங்க, எங்களை இது பண்ணினாங்க. அந்த தன்மை நாங்கள் விடுபட்டு எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க தொட்டில படுக்கும் போது சின்ன பிள்ளையில தொட்டில படுக்கும் போது அழும்போது உங்க அம்மா என்ன பாருங்க சின்ன கிளிக்கு மணி அடிச்சு காட்டின உடனே அமைதி பெற்றாங்க. இப்போ நாங்கள் 60 வயதில் பாருங்க உங்களுக்கு சொல்லிவிடுறா திருமணம் பண்ணும்போது உங்கள் மாமியார் சொல்கிறாரு இவன் பாருங்க சின்ன பிள்ளையில் அழும்போது குளப்படி பண்ணும்போது இவனுக்கு நாங்கள் பாருங்க ஒரு மணியை ஆட்டி பாருங்க ஒரு மணியை காட்டி கிளிக்கி காட்டி பிறகு பாருங்க என்ன ஒரு மேலே சுற்று வட்டம் போடுவாங்க பாருங்க அதெல்லாம் கலர் காட்டின உடனே அமைதியாகணும்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வரக்குள்ள உங்களை மனைவி அம்மா சொன்னவன் உங்கள்கிட்ட நீங்கள் கோபம் வரும்போது செய்யன்னு சொன்னால் நீங்கள் என்ன வரும் சிரிப்பீங்களா? இப்போ சிந்திச்சு பாருங்க சிரிப்பீங்களா? சின்ன வயதில் பாருங்க சின்ன ஒரு விஷயத்தை பாருங்க நாங்கள் மறந்த நாங்கள் சின்ன ஒரு விஷயத்தை அந்த கிளிக்கியை காட்டும் போதே சிரிச்ச நாங்கள் அழும்போது. ஆனால் இப்போ எவ்வளவுதான் காட்டினாலும் எத்தனை 20 வருஷமா எத்தனை யாகம் பண்ணாலும் பாருங்க எங்கள் மனம் பாருங்க கிளியராகுது இல்லைன்னு சொன்னால் இப்போ தெரியுது நாங்கள் பாருங்க இடையில எவ்வளவு கர்மாக்களை சேர்த்திருக்காமன்னு சொல்லி. சின்ன பிள்ளையில பாருங்க எங்களை மதித்தவர்கள் இப்போ மதிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சாதாரண ஒரு செல்போன் வாங்கும் போது ரீசார்ஜ் பண்ணித்தான் அது கடமையாற்றுது. அந்த ரீசார்ஜ் முடிஞ்சா திருப்பி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், அப்போதான் அது வேலை செய்யும். உலகத்தில் இருக்க நாங்கள் பாவிக்கிற கார் இருந்து பாருங்க இந்த வீடு கட்டுனா அதுக்கு அடிக்கடி பெயிண்ட் பண்ணுறதுனா வெளியிலிருந்து பாருங்க குளிர்த்தன்மையோ சூட்டுத்தன்மையோ தாக்குனால் இதுக்குள்ள இருக்க சக்தி வெளியே போனால் இந்த வீடு பாருங்க விழுந்துரும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் நாங்கள் சார்ஜ் பண்ணி பாருங்க இதெல்லாம் நாங்கள் எப்படி காப்பாற்றணும் என்று வந்த எங்களுக்கு பாருங்க எங்களை காப்பாற்ற முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு. ஏனென்றா சின்ன பிள்ளையில எங்களுக்குள்ள தெய்வீக தன்மை இருக்கும் போது வளரக்குள்ள பாருங்க நாங்கள் வெளி உலகத்தை பார்த்து அதை விட்டதால சின்ன வயதுல பாருங்க எங்களுக்கு கோபம் வரும்போது சின்ன ஒரு பணி அழும்போது தொட்டில்ல தாய் எங்களுக்கு சின்ன ஒரு பாருங்க கிளிக்கிய காட்டியே பாருங்க நாங்க அமைதியாக நினைனா அன்று பாருங்க 100% எங்களுக்குள்ள தெய்வீக தன்மை இருந்தது. இன்று பாருங்க எங்களுக்கு பாருங்க செலவழிச்சு விட்டோம், நாங்க ரீசார்ஜ் பண்ணல. அந்த உலகத்துல பாருங்க தர்மம் குன்றி அதர்மம் ஓங்கும் போது உலகத்துல தர்மம் குறையும் போது பாவம் கூடும் போது சமநிலை குறையும் போது உங்களை ரீசார்ஜ் பண்ணத்தான் மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் வந்து அடிக்கடி பாருங்க எதையும் எதிர்பார்க்காம யாகங்கள் யக்ஷங்கள் தியான யுகங்கள் ஈடுபடுத்தி உங்களை ரீசார்ஜ் பண்ணி திரும்பி இந்த மண்ணுலகத்தில் வாழ வைப்பதற்காகத்தான் இங்க வாரார்கள் ஒழிய அவர்கள் வாழ்வதற்கு அல்ல என்பதை பாருங்க. நீங்க இந்த வந்த கடந்த காலங்களில் இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டாம். அவர்கள் பாருங்க ரீசார்ஜ் குறைஞ்சிதான் தன்னுடைய குருநாதர்கிட்ட போனார்கள். அதுக்கு பிறகு அவருடைய குருநாதர் பாருங்க அவரை ரீசார்ஜ் பண்ண வச்சு அவர் இந்த மண்ணுலகத்துக்கு என்ன காரணம் துன்பத்துக்கு என்ன காரணம் அறிந்து அதை ஞானத்தின் மூலம் தன்னுடைய சிஷியனுக்கு காட்டி அவனை இந்த பூலோகத்தில் பாருங்க நான் செய்த பணியை பாருங்க ஒரு 10-15 பேரை காப்பாற்று என்று சொல்லித்தான் ஒரு குருவார் வாரார். இந்த கடவுள் அடிக்கடி அவதாரம் பண்ற என்று சொன்னா எங்களை பாருங்க தியான யுகங்கள தபத்துல நாங்க செய்த பாருங்க கர்ம வினைகள் எங்களை தெரியாம ஆசை பற்று பாதங்களுக்கு பின்னால போய் நாங்க செய்த கர்ம வினைகள் எங்களுடைய உயிர் சத்தை பாருங்க குறைச்சி எங்களை வேதனைப்படுத்து. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் ஒரு கதை சொன்னீங்க, நான் போன வருஷம் கோவாவில் ரசாயன கசிவு நடந்து கொண்டிருந்தது. அப்ப ரசாயன கசிவு நடக்கும் போது ஒரு பிராமண வீட்டுல நடுக யாகம் பண்ணுவார்கள் அடிக்கடி காலையில். அப்படி யாகம் பண்ண வீட்டில் பாருங்க அவர்களுக்கும் அவர்களை தெரியாம பாருங்க என்ன அந்த நல்ல சக்தி பாஞ்சி வீட்டிலையும் அந்த நல்ல சக்தி பாஞ்சிருந்ததால பாருங்க அந்த ஊர்ல ரசாயன கசிவு ஏற்பட்டு எல்லோரும் இறந்தார்கள், அவர்கள் மட்டும் இறக்கவில்லை.
இது ஆதாரங்களோட பாருங்க, பத்திரிகைகள்ல, இந்திய பத்திரிகைகள்ல எல்லாத்துலயும் வந்த ஒரு காலத்துல. ஏன்னு சொன்னா பாருங்க, எந்த இடத்துல நாங்க நல்லத்தை இது பண்றோமோ அந்த நல்ல தன்மை போகும். அதுக்கு உதாரணம் பாருங்க, நாங்க வீடு கட்டினால் அந்த வீடு கட்டினவர பாருங்க எண்ணங்கள் வெளியில இருந்து கண்ணூறு பண்றீங்க, அப்படி எண்ணங்கள் கூடாத எண்ணங்கள் வரும்னு சொல்லி பாருங்க, அதுக்குள்ள கிரியை ஒன்று சொல்லிடும். நாங்க எப்படி செய்யறோம்? நாங்க முதல் நல்லா இருந்தா, உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு செத்த வீட்டுல பாருங்க துக்கம் இருந்தால் அந்த துக்கம் பாருங்க நமக்கு பற்று பாசம் கூட இருந்தா அந்த துக்கம் பாருங்க அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் 31 மட்டும் கொஞ்சம் இருக்கும். 31 அதுக்கப்புறம் 42 6 மாதம் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, நீங்க செத்த உடனே பாருங்க அவருக்கு அல்ற மாதிரி 1 நாள் 2 நாள் 8 நாள் பாருங்க 10 நாள் போய் 31 பிறப்புல உங்களுக்கு என்னையும் துக்கத்தன்மை வரா. உங்களுக்கு இருக்க துக்கத்தன்மை தான் இந்த வீட்டில் எல்லா இடங்களும் பாயும். அதனால தான் பாருங்க சாதனை பண்றவர்கள் இந்த துக்க வீட்டில் குடிக்க மாட்டாங்க. நாங்க துக்கம் உங்களுக்குள்ள இருந்துதான் அந்த துக்கம் எல்லாத்துக்குள்ள வேணும். மனுஷன் தான் பாருங்க நல்லத்தையும் பரப்பலாம் துன்பத்தையும் பரப்பலாம். என்ன மனிதன் தான் ஆறரை படைத்த அண்டத்தில் இருக்க புண்டத்தில் இருக்க மனிதனுக்குள்ள மனிதன் மட்டும் பாருங்க எண்ணத்தை உள்வாங்கி அவன் உலகத்தில் செய்தானோ அந்த தன்மை பாருங்க எல்லா இடங்களும் பதியும். என்ன மனிதன் தான் தெய்வமாகிறான். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, 31 உங்களுக்குள்ள இருக்க பாருங்க என்ன துக்கத்தன்மை போன பிறகுதான் பாருங்க 42 போன பிறகுதான் என்ன செய்வாங்க, சுவருக்கு வெள்ளை அடிக்க சொல்லுவாங்க. அப்பதான் கிரியை செய்ய போறாங்க. உங்களுக்குள்ள துக்கம் இருக்க எவ்வளவு கிரியை செய்யல உங்களோட திருப்பி போகும் கிரியை செய்தார். எவ்வளவு பாருங்க விஞ்ஞானத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப உங்களுக்குள்ள பாருங்க துக்கம் போன பிறகு அவர்கள் வீட்டில் வெள்ளை அடிக்க சொல்லி பெயிண்ட் பண்ண வச்சு பாருங்க உங்களுக்கு சாம்பிராணி பத்தி எல்லாம் போட்டு யாகம் பண்ணி மந்திரம் சொல்லும் போது உங்களுக்குள்ள அந்த மந்திரத்தில் அலுவலைப்பட்டு வீட்டில் எல்லாம் பட்ட உடனே பாருங்க அந்த வீட்டில் இருக்க அந்த கூடாத கெட்ட அலைகள் இல்லாம போகும். சிந்திச்சு பாருங்க. இதைத்தான் சயின்ஸ்ல பாருங்க நியூட்டன் சொன்னான் பாருங்க, புற விசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு தன்னுடைய விசை பலமா இருந்தால் புற விசைக்கு ஏற்ற மாதிரி இயங்காம தன்னுடைய விசைக்கு ஏற்ற மாதிரி தான் இயங்கி தன்னுடைய செயலை தான் செய்வார். புற விசைகள் தாக்கும் போது பாருங்க ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு விசை காணாத பட்சத்தில் புறவிசைகளோட தன்மைப்பட்டு புறவிசைக்கு ஏற்ற மாதிரி தான் இயங்கி புறவிசைகளை செயலை செய்து பாருங்க அவருடைய பலனண்டு புறவிசையை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கார். இன்று நாங்க ஆன்ம சக்தி குறைஞ்சதால பாருங்க புறவிசைகள் தான் கூட தாக்குறதால புறவிசைகள் பாருங்க அந்த தன்மை தாக்குறதால எல்லோரும் பாருங்க புறவிசைக்கு ஏற்ற மாதிரி உலகத்து பக்கம் அளவுக்கு அதிகமா போகும்போது உலகத்துல சமநிலை குறைந்து விட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட சக்தி குறையும். அப்ப சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சமீபத்தில் வந்த பாருங்க கொரோனா உங்களுக்கு உதாரணம் காட்டியிருக்கீங்க. ஏனென்றா சக்தி உயிர் சக்தி குறைந்தவர்களுக்கு தான் தாக்கத்தை உண்டாக்கி, உயிர் சக்தி குறைஞ்சவர்களுக்கு தான் தாக்கத்தை உண்டாகி, கூடியவர்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கல. இப்ப நீங்க எல்லாம் உதாரணம் பாருங்க, வரும்போது துன்பமா வந்த நீங்க தவம் பண்ண வச்சு பாருங்க சக்தி கூடனே துன்பம் போயிட்டு. இதுல இருந்து ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கலாம் ஒரு சயின்ஸ். சக்தி கூடியவருக்கு பாருங்க கொரோனா தாக்கவில்லை, சக்தி குறைஞ்சவர்களுக்கு பாருங்க தாக்கிது. அதுல பாருங்க ஒரு 50-50 50-50 இருந்தவருக்கு வாதாடி 2-3 கிழமையில வெளியே வந்துட்டாங்க. கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு மாதிரியா கத்தி கடவுளேன்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பாருங்க நாங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு 5 பேர் பாருங்க காட்டுக்கு போறார்கள். அவங்க போய் காட்டுல என்ன செய்து புலி சிங்கம் பிடிச்சி பாருங்க 2-3 பேர் செத்துட்டாங்க. 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாருங்க மருந்து கட்டி சரியாயிட்டாங்க. அந்த 2 பேரும் பாருங்க ஏதோ சக்தி இருந்ததால பாருங்க கடியெல்லாம் வாங்கி தப்பி வந்துட்டாங்க. 3 பேருக்கு பாருங்க சக்தி காணாதனால அங்கேயே மாண்டார்கள். இப்போ உலகத்துல பாருங்க நாங்க 5 பேர் எடுத்துக்கொண்டா பாருங்க 5 பேர்ல பாருங்க கஷ்டங்கள் துன்பம் வந்து தற்கொலை பண்ணி பாருங்க 3 பேர் மாண்டுட்டாங்க. 2 பேர் பாருங்க ஒரு குருவிட்ட வந்து தவம் பண்ணி பாருங்க என்ன செய்தாங்க, அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த கர்மா பாருங்க 2 பேருக்கு தாக்குன பாருங்க வேற விதத்தில். எப்படி இவருக்கு பாருங்க என்ன உடம்புல கடிச்சுது, இவருக்கு பாருங்க என்ன துன்பங்கள் வந்து மனதுல தான் வேதனை வந்து. இப்ப பாருங்க வெளியில கடிச்சாலும் 2 பேருக்கும் மனதுல தான் வேதனை. இப்ப கர்மா எங்க இருக்கு பாருங்க, மனதுல தான் இருக்கு. அப்ப மனதுல தவத்தின் மூலம் மனத்தை மாத்தினா என்ன செய்யும், வாழ்க்கை மாறும். சிந்திச்சு பாருங்க, மனத்தை மாத்தினா வாழ்க்கை மாறும். அப்ப மனத்தை மாத்திரத்துக்கு என்ன ஆரம்ப கட்டத்தில் நாங்க உள்ள போயிடுறதுக்கு இப்படி யாகங்கள் ஜட்சங்கள் எல்லாம் செய்யணும்டா. இந்த மனத்துல வந்த பாருங்க துன்பம் வெளியில இருந்து தான் வந்த, நீங்க பார்த்து வெளியில இருந்து வந்த வெளியில இருந்து வந்த அந்த துன்பத்தை பாருங்க இப்படியான யாகங்கள் ஜட்சங்கள் செய்ய வச்சு பாருங்க உங்களை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள உள்முகமா உங்களுக்கு போகும்போது மனதில் மாற்றம் ஏற்படும். சொல்லணும் பாருங்க, சாமித்த வந்தவர் பாருங்க எப்படி இப்ப இருக்காரு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி.
யோசிச்சு பாருங்க, என்னுடைய குடும்பத்தில் பாருங்க எல்லோரும் பாருங்க கோயிலுக்கு போவார்கள், அடியேன் மட்டும் போறல. நான் கொஸ்டல்ல இருந்து வந்தா எங்க அம்மா சொல்லுவா பாருங்க, 9 மணி மட்டும் பல்லு திட்டியே நிக்கான் அப்படின்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, 9 மணி மட்டும் பாருங்க நிக்கிறான், எல்லாரும் போய் வராங்க என்று சொன்ன அடியேன் பாருங்க அவங்க எல்லாம் போகல, நான் கடவுள்கிட்டே போயிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எனக்குள்ள இருந்த பெரிய ஒரு சக்தி பாருங்க, துன்பத்தை கொடுத்து பாருங்க இறைவனை பக்கத்தில் வர சொல்லி அவர்கிட்ட பொருளே என்னுடைய மனநிலையில மாற்றம் வந்து ஃபுல்லா. என்னை பார்த்த என் சகோதரர்கள் சொன்னார்கள் பாருங்க, இவருடைய பாதை வேற எங்களுடைய பாதை வேற அப்படின்னு சொன்னாரு. இவர் சாமி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. சாமி பாரு இருந்தால்தான் என்ன செய்தோம், குடும்ப வாழ்க்கை சரியா. சாமி என்றா யார் என்றா, சாமி யார் உள்ளுக்குள்ளதான் இருக்காருன்னு சொன்னா, அந்த உள்ளுக்குள்ள நாங்க தேடும் போது அந்த பாருங்க மனத்தை மாற்றும் போது வெளியில மாற்றம் வரும் பாருங்க. மனதில் இருக்க கர்மாக்களை பாருங்க துறக்காமல் வெளியில நாங்க என்ன நினைச்சாலும் பாருங்க சரி வராதுன்னா, நாங்க உள்ளுக்குள்ள இருக்க மனத்தை மாற்றினா மட்டும்தான் வெளியில வாழ்க்கை மாறும் என்ற உண்மையை பாருங்க சித்தர்கள் யோகிகள் தவத்தின் மூலம் அவர்கள் ஒரு குருவிட்ட போய் பாருங்க பிரச்சனையா துன்பங்கள் வரும்போது பிரச்சனையா போய் அவர்கள் பாருங்க அந்த குரு சொல்ற மாதிரி தவத்தின் மூலம் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள்ல பங்கு பற்றி தவத்தின் மூலம் உள்முகமா போகும் போது மனதில் இருக்க கர்மாக்கள் பாருங்க கரையும் போது அவர்கள் பாருங்க மனத்திலையும் மாற்றம் வந்ததால வெளியிலையும் பாருங்க மாறிவிட்டார்கள். இப்ப நாங்க மனதில் மாற்றம் இல்லாமல் வெளியே அவரை பார்த்து இப்படி வரணும் இவரை பார்த்து வரணும், நான் லண்டனுக்கு போன அங்க போனேன்னு சொன்னாலும் மனதில் இருக்க கர்மா மாறாம எங்க போனாலும் பாருங்க அங்க மாற்றங்கள் வராது. ஏனெனினா மனத்தை மாற்றாமல் எங்கேயும் மாற்றம் வராது. அதை யோசிச்சு பாருங்க, ஒரு மது குடிக்கிற ஆளுக்கு பாருங்க மது பாருங்க ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், ஆனா போக போக பாருங்க அது போகக்குள்ள வேதனைப்படுத்தும் போது அந்த குடிக்க சொன்னவர்களும் எங்களை பாருங்க வந்து பாருங்க வேதனையை கேட்க மாட்டார்கள். எங்களுடைய சொந்தக்காரனும் கொஞ்ச நாள்ல வேதனையை பாருங்க என்ன பார்த்து அழுவான ஒழிய முழு வேதனையை நாங்க தான் அனுபவிக்கணும். அது மாதிரி பாருங்க வெளியில பார்த்து நாங்க செய்த கர்மாக்கள் டேஸ்டா இருக்கும். வெளியில போறதுக்கு பாருங்க இந்த ஆள் என்னடா பாருங்க தவம் பண்ண சொல்றான்னு சொல்லி இருக்கும், இந்த ஆள் என்னடா கத்தி கத்தி உபதேசம் பண்றாரு அப்படின்னு நினைக்கலாம். இப்ப என்ன சொன்னா ஆரம்ப கட்டத்தில் பாருங்க எந்த விஷயத்தை நோக்கி போகும்போது ஏற்கனவே இருந்த பாருங்க மனதில் இருக்கிறது விடாது. பொறுமை சகிப்பு தன்மையா பாருங்க நாங்க நல்லா வரணும் என்ற அந்த விஷயத்தை பின்பற்றும் போது பல தடைகள் வேதனைகள் வரும் எங்களுக்கு. அந்த தடைகள் வேதனைகளை பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய வழியை காட்டுறவர் தான் குருநாதர். இந்த உலகத்தில் அல்லல் படும்போது எங்கே ஒரு மூலையில வந்து பாருங்க எங்களுக்கு வழிகாட்டி எங்களுடைய மன குப்பைகளை எல்லாம் பாருங்க போகுதுன்னா அவர் தான் நம்மளை காப்பாற்றும் கடவுள் பாருங்க வந்திருக்காண்டு. இப்பிறவியிலேயே பாருங்க என் குருநாதர் பாருங்க ஸ்ரீமன் நாராயணன். ஆனால் எனக்கு இந்த கண்ணால பார்க்கக்குள்ள முதல் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட போக்குள்ள எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாயிட்டு. ஒரு காதலன் ஒரு காதலியை பாருங்க பார்க்காம இருக்க மாட்டார் மாதிரி இரண்டு மனங்கள் ஒரு மனமாகிற திருமணம் சொல்லுவாங்க. இரண்டு மனங்களும் ஒரு தன்மையா இருக்கும் போது பாருங்க திருமணம் வரும். அதே மாதிரி இரண்டு மனங்களும் உண்டாகும் போது பாருங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மலைப்பாரி. என் குருநாதரை பார்த்ததிலிருந்து என்னால் இருக்க முடியும். அவரை பார்க்காம அவரை நோக்கி ஓடாமல் என்னால் இருக்க முடியும். அவரை நோக்கி பாருங்க போகும் போது என்னுடைய கருமாக்கள் கரைக்கப்பட்டதுனால யோசிச்சு பாருங்க. அப்பதான் எல்லா கரைச்ச பிறகு என்னுடைய சுய தன்மையை வந்த பிறகு அவர் பாருங்க தன்னுடைய சுய ரூபத்தை காட்டினார். பாருங்க நான் வந்திருப்பது புண்ணியரத்னம், நான் தான் இந்த உலகத்தில் அவதார புருஷன் அப்படின்னு சொல்லி. ஏனென்றா வெளியில பாருங்க உங்களுடைய மன அழுக்குகள் போகாமல் நீங்க என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன. அதனால்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருள் பட்டத்தால பாருங்க அவரை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி. நீங்க வந்திருப்பவர் யார் என்று பாருங்க சுவாமி விவேகானந்தர்கிட்ட எல்லோரும் கேட்டார்களாம், நீ அட்டோனிக்கு லோயர் எவ்வளவு வடிவா இருக்கிறா, இந்த பைத்தியம் மாதிரி இந்த பூசாரிக்கு பின்னால் ராமகிருஷ்ணனுக்கு பின்னால போறே அப்படின்னு சொன்னார். நான் பாருங்க கடந்த காலம் அப்படித்தான் நான் அவரை நினைச்சேன். பாருங்க
அப்படித்தான் நான் நினைச்சேன் பாருங்க. அவர் தான் ராமரும் கிருஷ்ணரும் அவருக்குள்ளதான் இருக்கு பாருங்க. நாங்கள்லாம் நினைக்கிற அவதாரம் அதே மாதிரி உடுப்புடன் வருவார், அப்படி இல்லை பாருங்க. இப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, உடலோட அந்த சக்தியோட வந்து பாருங்க அவதாரம் பண்ணி எங்களுக்கு வழிகாட்டும் போது எங்கட மனக்குப்பையெல்லாம் இல்லாம போதும். அவர் தான் அவதார புருஷர் பாருங்க. அவர் தான் கடவுள் வந்திருக்கிறார். என்னுடைய கடவுள் பாருங்க 50 சத்தாலையும் பாருங்க போகக்கூடிய தூரத்துல என்னை ஆட்கொண்டு பாருங்க என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிப்பதற்கு வந்தார். நான் போகும்போது பாருங்க அவரை நெருங்க நெருங்க பாருங்க அவரை காணாம இருக்க முடியாது பாருங்க. அப்படி நெருங்கி 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 போகும்போது பாருங்க என்னுடைய பாருங்க உலகத்தில் இருக்க நான் எடுத்த கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சி போய் சூரியனை கண்ட பனி போல் பாருங்க ஒரு சூரியனா பாருங்க. சூரிய சக்தி தான் காயத்ரி என்ற உண்மையை மண்ணுலகத்துக்கு போதிக்கிறதுக்கு அடியனை காட்டி இந்த மண்ணுலகம் மாண்புற வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி இட்ட அந்த கட்டளையை கடந்த 20 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாருங்க உங்களுக்கு பாருங்க வழிகாட்டி கொண்டு இங்கே என்ன நடக்குது என்ன செய்கிறார் அப்படின்னு நாங்கள் சிந்திச்சு பார்த்தோமா. உதாரணத்துக்கு பாருங்க கொரோனா வந்து 2 வருஷத்துல பாருங்க நீங்க சாமி என்ன இருக்காரோ இல்லையோ அப்படின்னு நம்ம கோல் எடுத்தோமா. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏன்னு சொல்ல பாருங்க நாங்க எதையும் எதிர்பார்த்து தான் செய்யறோம் பாருங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு துன்பம் வந்தாம, ஆனால் அந்த கடவுள் எதையும் எதிர்பார்க்காதனால பாருங்க வரும்போதெல்லாம் பாருங்க என்ன செய்யறாரு, எங்களை கர்மாக்களை தீர்ப்பதற்கு வழிகாட்டுறார். அதனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் அதுதான் வித்தியாசம். அதை யோசிச்சு பாருங்க என்னதான் நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி இது பண்ணி என்ன செய்தாரு அப்படின்னு நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்த்தோமா பாருங்க. ஏன் நாங்க அதுல இருந்து நாங்க இன்னும் வெளியே வரல. என்னுடைய கடவுள் பாருங்க எதையும் எதிர்பார்க்க, அந்த சூரியன் எதையும் எதிர்பார்க்கல, நிலம் எதையும் எதிர்பார்க்கல, உலகத்தில் நீங்க பாருங்க எல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் பாருங்க கடமையாற்றார். கண்ணுக்கு தெரியும் உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரிய பாருங்க, கண்ணுக்கு தெரிகிற உடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம தான் கடவுளும் இருக்காரு. கண்ணுக்கு தெரியாம தான் நாங்கள் செய்த நல்வினையும் பாருங்க தீவினையும் இருக்கு. ஆனால் நல்வினை என்று சொல்லி உடம்புல உணரும் போதுதான் பாருங்க இது நல்வினை என்று அறிகிறோம். தீவினை என்று சொல்லி பாருங்க அதை நாம உணரும் போதுதான் தீவினை என்று அறிகிறோம். கடவுள் தன்மை என்று சொல்லி நாங்கள் அதை பாருங்க அறியும் போது எதுல உணர்றோம், நம்ம உணர்றோம் உடம்புல. ஏன்னு சொன்னா நாங்கள் இந்த உடல் எடுத்து இந்த பூமியில செய்த கர்ம வினைகளை இந்த உடல் எடுத்து தான் பாருங்க நாங்க இதை கழிக்கணும். கழிச்ச பிறகு பாருங்க நீங்க கர்மாக்கள் கழிக்கப்பட்டுதா இல்ல கழிக்கலையாண்டு நீங்க பாருங்க வாழ்க்கையில உணரலாம் என்பதற்காகத்தான் இந்த மண்ணில் பாருங்க இந்த சரீரம் எடுத்து நாங்க எடுத்த அந்த கர்ம வினையை முடிக்கங்காட்டிலும் இந்த சரீரத்தை எடுத்து நாங்க முடிச்ச பிறகு பாருங்க இந்த சரீரத்துக்கு தான் மரணம். அப்ப நமக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி சொன்ன அந்த வாக்கியம் நமக்கு தெரிய வரும். அப்பதான் நாங்க தெரியும் நாங்கள் மரணிக்கவில்லை, நாங்கள் இந்த கர்ம பூமியில ஒரு கடமையாற்ற வந்திருக்கோம். இங்க வந்த இந்த பூமியில எது நிலைக்காது, நாங்க இங்க பாருங்க நிலைக்கும் என்று செய்த கர்ம வினைகள் எல்லாம் எங்களை பாருங்க பாதிச்சு கொண்டிருக்கு. அது மட்டும் பாருங்க நாங்க வந்து கொண்டுதான் இருக்கணும். வந்து கொண்டு அதில் கர்மாக்களை கரைப்பதற்கு பல வழிகளை எங்களை காட்டியிருக்கார்கள். அப்படி காட்டின வழியிலிருந்து நாங்கள் வெளியில வாரத்துக்காக இப்படி காட்டின வழிகளில் வரும்போது எங்களுடைய பாருங்க என்ன நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்ணன் சூரிய புத்திரன் கர்ணன் பாருங்க ஒரு மகா சக்தி படைச்ச பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆள். யாரும் அப்படி பிறக்கவில்லை. எதையும் எதிர்பார்க்காம கடமையாற்ற சூரியனுடைய புத்திரன் சொன்னா பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஆனால் பாருங்க தன்னுடைய தாய் செய்த கர்ம வினையால பாருங்க அவர் பாருங்க ஒரு குதிரை ஓட்டிய பக்கம் ஆற்றுல விட்டு ஒரு குதிரை பாருங்க ஓட்டுற பாருங்க அந்த குதிரை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது ஒரு தேரோட்டில இடத்துல பாருங்க அவர் வளர்றார். அவருக்கு தான் கிடைச்சார். அவர் எல்லா திறமைகளும் தனக்குள்ள இருந்து பாருங்க அவர் வளர்ந்த இடம் பாருங்க ஒரு சாதாரண இடம் என்றதால எல்லோரும் அவர்களை கழித்தார்கள். பாருங்க பிறக்கும் போதே கவச குண்டலம், இந்த கவச குண்டலங்கள் இருந்தா உன்னை யாரும் வெல்ல முடியாது என்று கிருஷ்ண சூரிய பகவான் அவருக்கு கொடுத்த பெரிய வரம். அப்படிப்பட்ட பாருங்க கர்ணன் பாருங்க வளர்ந்து பாருங்க அவர் எல்லா இடம் போய் தன்னுடைய வித்தையை காட்டும் போது அவரை கீழ்ச்சாதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளல. அன்றும் சாதி பிரச்சனை இருந்தது. குருகுலத்தில் போன உடனே அவரை எடுக்கவில்லை. தன்னுடைய அழுதான் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. அப்படி இருக்கும் போது பாருங்க அவரை இக்கட்டான நிலையில இருந்து பாருங்க அந்த கர்ம இக்கட்டான நிலையிலிருந்து
அவரை துரியோதனன் பாருங்க அவர பக்கம் எடுத்து அவருக்கு அங்க தேசத்தையே பாருங்க பட்டு கொடுத்து அவன் தர்மம் செய்து கொண்டிருந்தவன், நெடுக தர்மம் செய்து கொண்டிருந்தவன். அப்படி தர்மம் செய்ய வச்சு பாருங்க, தர்மம் செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாருங்க என்ன செய்யும், பாக பிரிப்பினை பாருங்க என்ன அவங்களுக்குள்ள சொத்து பிரச்சனையில பெரிய பாருங்க சண்டை எழும்பி கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லா பக்கமும் பேசினார், சமத்துவம் அடைகிறதுக்காக எல்லாம் செய்தார். இப்போ நான் உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி செய்யாத அப்படி செய்யான்னு பேசி 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 பார்த்தாரு, ஒன்றும் சரி வரல பாருங்க. இறுதியில் பாருங்க என்ன போருக்கு ரெடி ஆகிற உடனே அவர் சொல்றாரு, உங்க ஆக்களை உங்க பக்கம் எடுங்க அப்படின்னு சொல்லி கர்ணன்ட்டு அதுக்கு முதல் பாருங்க தர்மம் பிரிக்கக்குள்ள கூப்பிடுறாரு, இந்த பக்கம் பாப்பா அப்படின்னு சொல்லி. நான் எப்படி வார பாருங்க, என்னை ஒரு இக்கட்டான நிலையில பாருங்க எனக்கு சாப்பாடு தந்த பாருங்க, என்ன சாப்பாடு தந்த என்னை இப்படி அரசன் அரணும் தெரியா, என்னை அரசனாக்கி இப்படி எல்லாம் செய்த, அதை விட்டுட்டு நான் எப்படி வார கிருஷ்ணா அப்படின்னு கேட்டேன். அடுத்த தரம் போறார் பாருங்க, பகவான் நம்மள்ட்ட வருவார் அடிக்கடி, நம்ம தர்மம் அளிக்க கூட காப்பாற்றுறதுக்காக. நமக்கு தெரியாம இருக்கும், நம்ம போற டேஸ்ட் விடாது, கர்ம வினை விடாது பாருங்க. கர்ணனுக்கு அந்த கர்ம வினை விடல. இதைத்தான் அவர் கேட்கிறார் பாருங்க, மோட்சம் அடைஞ்ச பிறகு சூரிய புத்திரன்கிட்ட போய் இந்த சூரிய பகவான்கிட்ட போய் கர்ணன் கேட்கிறான், நான் இவ்வளவு தர்மம் செய்த கிருஷ்ணன் என்னை சூழ்ச்சி பண்ணி என்னை கொண்டு விட்டான். அவர் சிரிக்கிறார், உன்னை கிருஷ்ணன் கொல்லவில்லை அப்பா, கிருஷ்ணன் விசேஷ தர்மம் பாருங்க, தர்மத்தினை நாட்ட கிருஷ்ணன் வரும்போது அவனுடைய தர்மம் மட்டும்தான் வேலை செய்யும். நீ செய்தது பாருங்க சாதாரண தர்மம். உன்னை அவன் 2 தரம் கூப்பிட்டு இருக்கான் பாருங்க, 2 தரம் வந்து வா என்ற பக்கம், இந்த தர்மருக்கு மூத்தான் நீ வந்தா உனக்குத்தான் பட்டாபிஷேகம், உன்னுடைய பாருங்க கீழ்சாதின்னு சொல்லி இந்த உலகம் கழிச்ச நீதான் பாருங்க சத்திரியல்ல பெரிய ஒரு ஆள், உலகம் போற்றும் வாக்கர்னா அப்படின்னு கெஞ்சிறார் கடவுள். இப்போ நாங்கள்லாம் கெஞ்சிற பாருங்க, 20 வருஷமா பாருங்க, நான் 11 வருஷம் முதலியாசிலேருந்து கூப்பிட்றோம், வாங்கப்பா உங்களை காப்பாற்றுவதற்கு வந்திருக்கோம் அப்படின்னு. 8 வருஷமா இங்கே பாருங்க பெரிய போடையில் இந்த கூப்பிடுறோம் எங்களை விட. அது மாதிரி தான் கர்ணன் பாருங்க, உங்களை எல்லாம் விட சக்தி படைச்சவன், இவ்வளோ தர்மம் செய்தவனே விடல. யோசிச்சு பாருங்க. அப்ப கேட்கும் போது பாருங்க அவரை விடல. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, விசேஷ தர்மம் இங்க வந்திருக்கும் போது உன்னுடைய சாதாரண தர்மம் வேலையாது. அப்ப சொல்றாரு பாருங்க அவனுடைய சுயநலம் பாருங்க, நீ வடிவாயிக்கா பிராமணம் மாதிரி நீ பாருங்க பாண்டவர்களை வெல்றா பிரமாஸ்திரம் எடுக்கணும். பரசுராமர் தான் மிக சக்தி வாய்ந்தவர், அவர் சாதி எல்லாம் பார்க்கிறவர் பாருங்க, பீஷ்மர் குருநாதர். நல்லா கேளுங்க, நீ போய் சொல்லி போய் பாருங்க பிராமண வேடத்தில் போய் நீ பிராமணன் என்று சொல்லி அவர்கிட்ட வித்தை கற்று வந்து பிரமாசத்தை பெற்றுட்டு வந்தா நாங்க தான் பாண்டவர்களை வெற்றி அடைவோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு சின்ன புத்தி வருது பாருங்க. கிருஷ்ணனே அங்கால இருக்கான் கடவுள் பாருங்க, எவ்வளவு நம்மளோட கர்மம் அப்படித்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் போய் பாருங்க அங்க இருந்து பாருங்க என்ன பிராமணன் என்று சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி வித்தையெல்லாம் கட்டார். கிருஷ்ணன் விடுவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் தான் இது கண்டு வந்திருக்கான். உடனே வண்டூர்வத்தில் போயிட்டான். வண்டூர்வத்தில் போய் பாருங்க இவரை குருநாதரை வச்சு நித்திர ஒன்று இருக்கும் போது குருநாதர் நித்திர அவரோட காலில் தொடையில இருந்து வண்டுமா போய் பாருங்க தொலைக்க ஆரம்பிச்சார். பிராமணன் என்ன செய்வான்? ரத்தத்தை கண்டு என்ன கத்திடுவான். யோசிச்சு பாருங்க. பிரம்மம் என்ன செய்யும்? நான் சொன்னேன், கடவாயால ஒரு உயிரை பாருங்க வதம் பண்ணும் போது கடவாயால பாருங்க டேஸ்ட் வருதுண்டா மிருகத்தன்மைக்கு. ஒரு உயிரை வதம் பண்ணும் போது பாருங்க அழுக வருது, கருணை வருதுன்னா தெய்வீகத்தன்மை. இப்ப பாருங்க பிராமணன் தெய்வீகத்தன்மை, பிரம்மத்தை கண்ட நடத்தான் பிராமணன். அந்த அதை கண்ட உடனே பாருங்க அவருக்கு அழுக வருதுன்னு சொன்னா அவர் பாருங்க கடவுள் தன்மைக்கு பாருங்க இருக்க மாட்டாதான். பிராமணர்கள் ரத்தம் வரும்போது சத்தம் போட்டிப்பார். இவன் சத்திரியன் காட்டி கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தண்ணி வரும் ரத்தம் அப்படியே வந்து அவரை நினைச்ச உடனே அப்படியே எழும்புறாரு. உடனே பார்க்குறாரு, நீ யாரு கர்ணா அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சு பாருங்க. என்னட்ட பொய் சொல்லி பிராமணன் பாருங்க இந்த ரத்தம் பட்ட உடனே பாருங்க பிராமணன் கத்திரிப்பான். குருநாதா நீங்க உங்களை நித்திர என்ன எழுப்புனா உங்களை நித்திர கொலைஞ்சிரும். நித்திர பாருங்க தடுத்துருன்னு தான் நான் செய்யல. உடனே சாபம் போடுறாரு பாருங்க. நீ பொய் சொல்லி பாருங்க என்னட்ட பிரமாஸ்திரத்தை எடுத்த நீ தக்க சமயத்துல பாருங்க, நீ தக்க சமயத்தை கடைசி கட்டம் பாருங்க இந்த பிரமாஸ்திரம் உனக்கு வேலை செய்யாது அண்ணா. என்னுடைய யோசிச்சு பாருங்க.
நீ இந்த குருவிட்ட பொய் சொல்லி செய்தது பாருங்க, தக்க சமயத்தில் பாருங்க நீ எவ்வளவுதான் செய்தால் அந்த பிரமாஸ்திரம் வேலை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பாருங்க என்ன சொல்றாரு. இதே மாதிரி கிருஷ்ணன் பாருங்க அஸ்திரம் படக்குள்ள பாம்பா ஒரு பிராமணரை புள்ள ஒன்று விளையாடக்குள்ள முன்னுக்கு அந்த பாம்பா வந்து பாருங்க கிருஷ்ணன் பாம்புக்கு அஸ்திரம் படக்குள்ள அந்த மாயை பாருங்க அழிஞ்சுது. உடனே அந்த என்ன அந்த பிள்ளைக்கு பட்டு அவர் சாபம் போடுறார் பிராமணன், என்ன நீ தேர் ஓட்டி கடைசி கட்டில் பாருங்க தேர் வரும்போது உன்னுடைய தேர் பதிஞ்சிருவப்பா, என்ன செய்ய புதைஞ்சிருவார், உன்னுடைய தேர் புதைஞ்சிரு சாபம். இப்படி பாருங்க அர்ஜுனன் கேட்கும் போது பாருங்க அவர் சொல்றார், நீ கொண்டனா செத்த கட்டி, அவன் நான் ஏற்கனவே கொண்டு போட்டேன் பல இடத்துல பாடுறாரு பாருங்க. என்ன செய்றாரு கடைசி கட்டம் பாடுறாரு பாருங்க, என்ன செய்றாரு பஞ்சகம் கண்ணன் தான் பாருங்க என்ன செய்றான், நான் பாருங்க தர்மத்திர நாட்டை வந்திருக்கேன் பாருங்க, நீ கேட்டு கூப்பிடையும் வரல பாருங்க, நீ வரல அதனால பாருங்க என்ன செய்றான் உன்னை பாருங்க என்ன செய்றான் மாறு வேடத்தில் வந்து அவர் பிச்சைகளை பாடுறாரு. ஒரு பாட்டு நல்லா யோசிச்சு கேட்டு பாருங்க கர்ணர்கிட்ட என்ன நல்ல செதிச்சு பாருங்க. அப்ப நாங்க பாருங்க கடவுள் பாருங்க எங்களுக்கு இங்க வாரத்துக்கு பாருங்க பல சோதனையில கொடுத்துருக்காரு வாடா அப்படின்னு சொல்லி. பெரிய கோடையில பாருங்க ஒரு ஆள் குந்தித்திருந்து கனகாலமா உபதேசம் பண்றாரு, நீ அவர்கிட்ட போன உடனே உன்னுடைய கருமாக்கள் கரைக்குதுன்னு சொன்னா இப்படி நீ ஒவ்வொரு நாளும் பயிற்சி பண்ணி வந்தா கருமாக்கள் கரையும். நபிநாயகம் பாருங்க அவர் முதல் அந்த மார்க்கத்தை ஆரம்பிக்கும் போது எல்லோரும் கஷ்டமா இருந்தார்கள். அவர் அந்த மார்க்கத்தை பாருங்க பரப்புறத்துக்கு மிக கஷ்டப்பட்டவர். அப்ப அவர்கள் ஒரு பக்கம் சாந்திரிக்காங்க வேறொரு தன்மை. அவர் பாருங்க அதை பின்பற்ற வச்சு அவ்வளவு பேரும் நல்லா இருக்காங்கன்னு அறிஞ்ச உடனே பாருங்க எல்லோரும் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. உடனே அவர் பாருங்க இறுதி கட்டத்தில் சொல்றாரு, நீங்க இந்த 5 நேரம் இது பண்றதை விட்டுறாதுங்க, விட்டேன்னா கஷ்டம் வரும் அப்படி. இயேசு பிரானும் அப்படி சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க பாருங்க பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. விட்டுறாதுங்க, விட்டா உங்களுக்கு துன்பம் வர மாட்டேன். புத்த பகவானும் பாருங்க சொல்லி கொடுத்தாரு, நீங்க விட்டுறாதங்கண்டு. என் குருநாதர் வந்து பாருங்க நீங்க வந்து காயத்ரி ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி உங்களோட கர்மாக்கள் போயிடுது. ஆனால் இது விடாமல் நீங்க செய்தால்தான் பாருங்க என்ன செய்யும், இனி கர்மாக்கள் வராதுன்னா கர்ம பூமியில நீங்க இருக்கீர்கள். விடாமல் செய்தால்தான் ரீசார்ஜ் பண்ணி இருந்தால் தான் உங்களோட செல்போன் வேலையிற மாதிரி, உங்க காரை பாருங்க என்ன சேவிஸ் பண்ணாதான் அளவுக்கு வேலையிற மாதிரி உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்றது. காலையில 4 பாருங்க 4 கிளடி 4 5 மணி கிளம்பி 21 தினமண்டான காயத்ரி மந்திரம் நாங்கள் சொல்லி எங்க பூர்வ மத்தியோ பாருங்க சுவாசத்தை கவனிக்கும் போது எங்களுடைய கருமாக்களங்களை பாருங்க கொண்டு போகும். ஆனால் பாருங்க அதுதான் எங்களை வேதனைப்படுத்துது. ஆனால் விடாம நாங்க கவனிக்க இவம் பண்ணி பாருங்க அந்த கவனிப்பு தன்மை சக்தி கூட பாருங்க இது குறைஞ்சி வரும். இப்போ 1000 எண்ணோட்டம் இருக்கும் பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க 200 100 அப்படின்ட்டு குறைஞ்சி வரக்குள்ள உங்க மனம் பாருங்க உங்களோட பக்கம் பாருங்க குவிஞ்சிற உடனே பாருங்க கருமாக்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கல பாருங்க. இப்போ இதுவரை நாங்கள் பாருங்க என்ன நினைச்சாலும் சரி வருதுல்லண்டா. நீங்க கண்ணை மூடி பாருங்க, நீங்க உண்ட அடையோணுமென்று சரியா கவனிக்கும் போது கவனிக்கிறதுக்கு விடுதில்லைன்னு சொன்னா இதே சாமான் தான் பாருங்க நீங்க நல்லது செய்ய போகல விடுதில்லை. இதுதான் கர்மா. இதை கண்டுபிடிக்கலாம். நீங்க 2 விஷயம் உங்களுக்கு காட்டி தந்தது. அப்ப இந்த விஷயம் பாருங்க நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க காலை மாலை அளவுக்கு நீங்க காயத்ரி மந்திரம் குறைஞ்ச 21 தடவை நீங்க வந்த ஸ்டார்ட்ல செய்த நீங்க விட்டுட்டீங்க. அடையில தான் இப்ப துன்பப்படுறோம். இப்போ அதை செய்து பாருங்க, உங்களுக்கு அளவுக்கு பாருங்க தியானம் பண்ணி கவனிச்சு வர உங்களோட எண்ணோட்டம் அப்படியே பாருங்க குறைஞ்சி. இதுக்கு உதாரணம் பாருங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, இங்க பற்று பாசம் புள்ளியோட வளர்ந்தீங்க. ஆனால் கஷ்டத்தால் போற உடனே அங்க போனோன்னு இங்க வாண்டு சொல்ற மாதிரி நீங்க வராம இருந்தா என்னையும் உங்களோட கருமாக்கள் போயிட்டு இங்க வந்து நீங்க சரியா இருக்கலாம். அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்க கவனிக்கும் போது இண்டையிலிருந்து பாருங்க ஓடும். ஆனால் ஓடுற பக்கத்தை நினைக்காம கவனிக்கத்தே நினைச்சு வச்சு வரும்போது அடுத்த நாள் பாருங்க நீங்க கவனிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பாருங்க போற காரியங்கள்லாம் வெற்றி பெறும். கவனிச்சு பாருங்க கவனிப்பு தன்மை கூட உங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று உண்டாகும், மனசக்தி உண்டாகும். அந்த மனசக்தி பாருங்க நீங்க சொல்றதை செய்யும். ஏன்னா மனம் நீங்க சொல்றதை செய்யணும். இப்ப மனம் பாருங்க ஏற்கனவே நாங்கள் செய்த கர்மாக்கள் தான்
கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டாலே நாங்கள் சொல்கிறது நடக்க இல்லை. அதனால தான் நாங்கள் கனவு நிலை விழிப்புல உறக்க நிலையில் அவர் உறங்கி கொண்டிருக்கார். விழிப்பு நிலையில் விழிப்பாக இருக்கார், நாங்கள் உறங்கி கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், அவரோட அடிக்கடி பாருங்கள் தொடர்பு கொள்ளும் போது எங்களுக்கு கருமாக்கள் எங்களுக்கு குறைஞ்சி வருது கண்டுபிடிச்சி தந்தாங்க. இப்போ நாங்கள் அடிக்கடி அவரோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்கள் இந்த கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலையில் எங்களுக்குள்ள இருக்கிறவரோட பாருங்கள் தொடர்பு கொள்ளும் போது எந்த நாளும் இருக்கிறவரோட தொடர்பு கொள்ளும் போது இரவையில் பாருங்கள் எங்களுக்கு இரவையில் பாருங்கள் எங்களுக்கு என்ன ஆபத்து வாரத்தை அவர் காப்பாற்றுவார். இப்போ நாங்கள் பாருங்கள் என்ன செய்ய முடியும்னா உள்ளுக்குள்ள இருக்காரோட தொடர்பு கொள்ளலாம், வெளியில் தொடர்பு கொள்ள நாடி சிறப்புகளை இல்லை பாருங்கள் எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. சுவர் இல்லாத வாழ்க்கை. இப்போ இந்த சுவரான வாழ்க்கை வாழ்வதுன்னா நீங்கள் சுவர் இல்லாமல் இருக்கும்போது துன்பமாக இருக்கும்போது தான் வந்த நீங்கள். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்காரோட தொடர்பு கொள்ளும் போது துன்பம் போய்த்தன்னு சொன்னால் இவரோட தொடர்பு கொண்டா துன்பம் போகிற மாதிரி. இப்போ இந்த துன்பத்தான் எங்களை பாருங்கள் மரண தருவாக்கி கொண்டு வர. இந்த துன்பம் போன மாதிரி நாங்கள் அடிக்கடி அவர் தொடர்பு கொண்டா கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இன்னும் வரலாம், விபத்து வரலாம். எங்களுக்கு போகும்போது இரவையில் பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனை காட்டுறைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் மரணம் வரலாம். கனவு நிலையிலேயும் பாருங்கள் கனவு பயங்கரமான கனவு கொண்டு ஏங்கி காட்டுறைக்கும் வரலாம். யோசிச்சு பாருங்க, அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய கடவுளோட தொடர்பு கொள்ள சொல்லித்தான் நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். சிந்திச்சு பாருங்கள், அதுக்கு உதாரணம் தான் நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் துன்பமாக வந்த நீங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள் தொடர்பு கொள்ளும் போது துன்பம் குறைஞ்சிட்டு. சிந்திச்சு பாருங்கள், துன்பம் குறைஞ்சோடனே எங்கள் மனம் பாருங்கள் வேறு இடத்த ஓடிட்டு. ஆனால் ஓடனோடனே பாருங்கள் என்ன செய்யுது, இன்னும் துன்பம் வருமாட்டே எங்களுக்கு அறியாமையிலே நாங்கள் போய்த்து வரோம். அந்த அறியாமையில் போகிறதுனால தான் எங்களுக்கு என்னையும் அந்த மாயை திருப்பி வாரத்துக்கு விடுதில்லை. அதுக்கு சின்ன உதாரணம் ஒரு கதை. மகாவிஷ்ணு பாருங்க, நாரத முனி மகாவிஷ்ணுகிட்ட கேட்டாராம், நாங்களும் பாருங்க பூலோகத்தில் ஒவ்வொரு யுகங்களாக போய் பாருங்க உபதேசம் பண்ணுறோம், இந்த மக்களுக்கு பாருங்க விளங்குதே இல்லை, பாருங்க சரிவாரம் இல்லை, ஏன்? மகாபிரபு மகாவிஷ்ணுகிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, மாயப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பெருசா மாயை பாருங்க, நாங்கள் அடிக்கடி போகிறோம் உபதேசம் பண்ணுறோம். இப்போ பாருங்க நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். ஒரு நோய் ஒன்று வரக்குள்ள பாருங்க இடமே இல்லை, அப்படி கேட்டை உடைச்சிடுவாங்க. கொரோனா அவங்க வந்து கேட்டை விடலான்னு கனவே வரல கோவிச்சுட்டு சாமி பாருங்க விடுறாங்க இல்லை. அப்போ என்னத்துக்கு அவர்கிட்ட போக அப்படின்னு ஏன்னா நாங்கள் சட்டப்படி நடக்குது, ஏன்னா நாங்கள் அரசாங்கத்துக்குள்ள இயங்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நாங்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறோம் அது மாதிரி தான் நாங்கள் இயங்குறோம். என்ன பாருங்க யோசிச்சு பாருங்க, எங்களை கூட்ட சொன்னாங்க என்ன, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் யாகம் பண்ணுங்க சாமி உலக சேவத்துக்காக நாங்கள் விடாமல் செய்யுங்க. யோசிச்சு பாருங்க இப்போ எவ்வளோ. அப்போ அது மாதிரி பாருங்க என்ன செய்தார், கேட்டார் மாயை அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பிரிச்சா பூலோகத்தில் பாருங்க மாயை அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ காலம் நம்ம போய் உபதேசம் பண்ணுறோம், நல்லா யோசிச்சு பாருங்க, 20 வருஷமாக நான் உபதேசம் பண்ணுறோம், எனக்கு எவ்வளோ துன்பங்கள் வரும் பாருங்க, எவ்வளோ சிக்கல் பாருங்க, பாருங்க எல்லா பக்கமும் பாருங்க எவ்வளோ சிக்கல் பாருங்க. ஆனால் பாருங்க நான் என் கடவுளோட என் குருவோட பாருங்க அடிக்கடி நான் பயிற்சி பண்ணுறேன். ராமகிருஷ்ண பரமேஸ்வரத்தை கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் முக்தி நிலைக்கு போயிட்டீங்க, ஏன் சுவாமி போய் தியானம் பண்ணுறது? நான் தியானம் பண்ணா விட்டா உங்களுக்காக தான் பண்ணுறேன், பண்ணா விட்டா சிக்கல் வந்தது, அதுக்காக தான் நான் அடிக்கடி தொடர்பு கொள்கிறேன், எங்கெல்லாம் சிக்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். நமக்காக தான் அவர் வாழ்ந்தார். நம்ம அவர்களுக்காக வாழவில்லை, ஒருவருக்கும் வாழ இல்லாமல் மாயையில் சிக்கிருக்கோம். அப்போ உடனே பாருங்க அவரை பாருங்க, என்ன நாரதா நீ போய் தண்ணி எடுத்து வாப்பாண்டு பூலோகத்துக்கு அனுப்புனார். பூலோகத்தில் வந்து பாருங்க தண்ணி எடுத்தாரு பாருங்க, நிமிர்ந்தார், ஒரு வடிவான அலை ஒன்று தண்ணிக்குள்ள எடுத்து வந்திருக்கார். ஒரு நாளும் அவர் பார்க்கல பாருங்க, அப்படி ஒரு பேரலை பாருங்க. அந்த நாரதருக்கே பாருங்க வந்து தண்ணி எடுத்து வாப்பா பூலோகத்துக்கு அனுப்புனார், போய்த்து வா நீ அப்படின்னு. அப்படி பாருங்க அவர் தண்ணி எடுத்து அப்படி எழும்பினாரு. முன்னுக்கு பாருங்க பெரிய அப்படி ஒரு வடிவு அவர் வர்ணிக்கிறார். இப்படி ஒரு வடிவு உலகால் நான் அடிக்கடி பூலோகத்துக்கு வரேன், இப்படி ஒரு பேரலையே நான் பார்க்கவே இல்லை, ஐயோ அப்படின்னு மயங்கிட்டார். அவர் கேட்கிறாரு பாருங்க, என்னை திருமணம், ஐயோ நீ ஆண்டி, நீ ஒரு வேலையும் இல்லை, நான் ஒன்றும் திருமணம் முடிச்சில்லை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாரு. அப்போ அவர் பாருங்க அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மாதிரியா விரும்பி பாருங்க கல்யாணம் கட்டி, அப்படியே பாருங்க கல்யாணம் கட்டி இப்படி ஒரு பேரலை இல்லைன்னு சொல்லி போகல அவருக்கு பாருங்க, இவரும் இந்த லோகத்திலிருந்து தவம் பண்ணவர் இந்த பேரலையும் சேர்ந்து அதை விட அழகியான ஒரு புள்ள பிறந்து பொம்பளை புள்ள, அப்படி வடிவு. அந்த பிள்ளையும் பார்த்து மனிதர் இப்படி ஒரு வடிவு புள்ள பிறந்திருக்கீங்க நமக்கு. ரெண்டாவது தவம் பண்ணி இவர் உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை, அவர் பாருங்க பேரலை. அப்போ ரெண்டும் பாருங்க மனதில் ஒன்றும் இல்லை ஆக்கள் சேரும் போது என்னையும் ஒரு அறிவு வாய்ந்த பெரிய ஒரு பாருங்க புள்ள பிறந்து நல்ல அழகான.
அதுக்கு பிறகு பாருங்க அப்படியே இது மூல வாழ்க்கை எங்க இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்து கொண்டீங்களோ இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அடுத்ததான் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அப்படியே பாருங்க அந்த டேஸ்ட்ல வளரும் போது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இப்படியே இருக்கும்போது பாருங்க உடனே இப்ப வெள்ளம் ஏற்படுது பாருங்க, திடீரென்ன வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போற மாதிரி, திடீரென்ன வெள்ளம் வந்து பாருங்க இவங்களோட குடியில எல்லாம் அடிச்சுட்டு போகுது. அப்படி அடிச்சுட்டு போகல பாருங்க மனைவியா அடிச்சுட்டு போறாரு, கத்துறாரு. இப்படி ஒரு பேரலையை நான் பார்க்க ஐயோ விட்டுட்டு போறாளே அடிச்சு 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 கத்துறாரு. அப்படியே மறைஞ்சிட்டா, தண்ணியில போயிட்டா. அதுக்கு பிறகு பாருங்க பின்னால் இந்த பிள்ளையையும் அடிச்சுட்டு போகுது. பிள்ளையை அடிச்சுட்டு அப்படியே போறார். பிள்ளைய அப்படியே கொண்டு போகல, அதையும் அழுதாரு பார்த்து ஐயோ என் அழகான பிள்ளை போகுதே அப்படின்னு கத்துறாரு அழுறாரு. அதுக்கு பிறகு பாருங்க மகனை அடிச்சுட்டு போகுது. அதுலேயும் கிடந்த அழ பாருங்க மகன் போய் ஒரு மரத்தில் பிடிச்சிட்டான். மரத்தில் இருக்க மகன் அண்டான காப்பாற்ற அப்படி நீந்தி போகல, அந்த போகல அவனும் போயிட்டான். அழுறாரு அடிச்சு சும்மா அழுது இல்லை, நம்ம சொல்கிற மாதிரி அப்படி அடிச்சு அழுறாரு, நமக்கு தெரியும். அப்படியே அழுறாரு. உடனே பாருங்க மகாவிஷ்ணு வந்த தோல்ல எங்க நாரதரே தண்ணி எடுக்க வந்த, நீ தண்ணி எங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ மாயண்டு. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் பூலோகத்தில் பாருங்க நாங்கள் எத்தனை தான் அவதாரம் பண்ணி வந்தாலும் கொஞ்ச நாள்ல பாருங்க அவனுக்கு நல்லா வந்தவனே பிறகு விட்டுருவாங்களாப்பா, அதுதான் திரும்பி வர வேண்டியது. அதை யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான நாங்க ஆயிரக்கணக்கான ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணா பாருங்க இந்த உலகத்துல சாந்தி சமாதானம் பாருங்க சுபிட்சம் வரும். ஏன்னா நாங்க இந்த இயற்கையோட தொடரும். அதுக்கு உதாரணம் பாருங்க, ஒரு ஊர்ல பாருங்க ஒரு வீடு கட்டணும், ஒரு வீதி நமக்கு திருத்தணும் சொன்னா ஒரு ஆள் போய் அந்த அதிகாரத்தை சொன்னால் பாருங்க அது எடுபடா பெருசா. இதே மாதிரி பாருங்க எல்லோரும் சேர்ந்து பாருங்க நாங்க போய் சொன்னா நிச்சயம் எடுபடும். அதே மாதிரி பாருங்க நாங்க எல்லோரும் சேர்ந்து பாருங்க இந்த உலகத்துல ஒரு சாந்தி சமாதானம், இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் பாருங்க சந்தோஷமா வாழணும் விரைவா அப்படின்னு சொல்லி எதையும் எதிர்பார்க்காம கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது பாருங்க அந்த ஒரு சக்தி ஒன்று உண்டாகும் பாருங்க. அந்த சக்தி பாருங்க பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இனியண்டான இந்த உயிர்கள் பாருங்க நன்றா வாழ்வதற்கு பாருங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும் கூட்டு பிரார்த்தனை பண்ண. இப்படித்தான் ஒரு சின்ன கதை பாருங்க. வசிஷ்டருக்கும் பாருங்க விஸ்வாமுத்திரருக்கும் ஒரு பெரிய ஒரு யார் பெரிசி அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு ஒரு இன்னொரு உதாரணம். வசிஷ்டருக்கும் பாருங்க விஸ்வாமுத்திரருக்கும் ஒரு போட்டி, நான் பெருசா நீ பெருசா. உடனே பாருங்க இதுக்கு மத்தியமம் சொல்றதுக்கு ஆதிசேஷனை நோக்கி போறாங்க. அப்ப ஆதிசேஷன் பூமி பாரத்தை தாங்கிட்டு நிற்கிறார் இந்த கதை. உடனே போற ரெண்டு பேரும் பாருங்க மத்தியம் மதிக்கிறதுக்கு ஆதிசேஷன் போய் சொல்றார்கள் நாங்க ரெண்டு பேரும் போட்டி. வசிஷ்டர் சொல்றாரு தான் பெருசண்டு, நான் சொல்றேன் நான் தான் பெரிய, நான் தவம் பண்ணி பெரிய சக்தி வாங்கிட்டார். விஸ்வாமுத்திரத்தை தலையே குனிய மாட்டாரு. அதுக்காக தான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறகு வச்சு யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தவொடனே எல்லாரும் தலை வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. எதிர்த்து பாருங்க. உடனே பாருங்க அவர்கிட்ட போன உடனே அவர் சொன்னார் இந்த பூமி பாரத்தை நீங்க செய்த சபோ சக்தியால இந்த பூமி பாரத்தை யார் குறைக்கிறாங்களோ அவர் தான் பெரியார். உடனே பாருங்க விஸ்வாமுத்திர முந்துரானே வாய் முந்துர டக்கன் அப்படிதான் அவர் பாரு சிக்கலாங்க. உடனே நான் அரவாசத்தாரன்னு சொன்னார். சரி சும்மையாடல்ல குறையே இல்லை, நான் மிச்ச நாள நாம் கடன் தோல் துவந்து கொண்டிருக்கேன். உடனே வசிஷ்டர் பாருங்க அவருடைய அரவாசை கொடுத்தார். அப்படியே பாருங்க பாரம் குறைஞ்சி. என்ன காரணம் அப்படின்னா இவர் தான் மட்டும் சக்தி பெற்ற அந்த சக்தி பாருங்க வசிஷ்டர் பாருங்க தான் பெற்ற சக்தியை எல்லோரையும் கூப்பிட்டு பாருங்க அதை கொடுத்து அவர்களை தவம் பண்ண வைக்கிறார். இதுதான் பெருசு. இந்த உதாரணம் நான் சொன்னேனே, இப்ப எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணா எல்லாரும் பாருங்க ஊரெல்லாம் செஞ்சு. அப்ப எல்லாரும் சேர்ந்து பாருங்க நாங்க என்ன எல்லாருக்கும் கொடுத்த சக்தி பாருங்க எனக்குள்ள ஒரு சக்தி இல்லாம எல்லாருக்குள்ளேயும் கொடுத்த ஆறு பாருங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரே சக்தியை நான் பரப்பி அதை வளர்க்க வைக்கிறேன். எல்லாருக்குள்ள சக்தியும் பாருங்க ஒன்று சேரும் போது ஒரு மாற்றம் வரும், ஒரு ஆற்றல் பிறக்கும், ஒரு தன்மை உண்டாகும். உங்களுக்குள்ள அந்த சக்தி பாருங்க உங்களுக்குள்ள உண்டாகும் போது உங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆற்றலை வச்சு அனுப்பியிருக்காருங்க இந்த பூமிக்கு கடவுள். அந்த ஆற்றல் பாருங்க உங்களுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு பாருங்க சாதாரண ஏழையா இருந்தவர் தற்செயலா பாருங்க பெரிய பணக்காரன் ஆகிவிட்டார்கள். ஏன் அவர்கள் பாருங்க இந்த துன்பத்திலிருந்து மீளணும் என்று சொல்லி இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் பாருங்க காலையில் ஏழியா அனுப்புறவர்கள்
3 மணியிலிருந்து 4 மணிக்கு எழும்புறவர்கள் தான் இந்த உலகத்தில் பெருசாக இருக்கார்கள் பாருங்க. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சின்ன பிள்ளைக்கு இருந்த மதிப்பு பிரம்மம் இந்த 4 மணிக்கு அந்த பிரம்மத்தில் நாம் எழும்பும் போது பாருங்க அந்த தன்மை இந்த உடம்பு பாருங்க எந்த நேரத்தில் நாங்கள் இறங்குறோமோ எந்த நேரத்தில் நாங்கள் பாருங்க எழும்புறோமோ எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோமோ அந்த தன்மையை தானாக பாருங்க ஈர்த்தெடுக்கக்கூடிய தன்மையை இறைவன் நம்மளுக்கு உண்டாக்கி இருக்கார் இந்த உடம்பு. அந்த நேரத்தில் எழுப்பி நாங்கள் இறைவனை நாங்கள் நினைக்கும் போது உங்கள் இஷ்ட தெய்வங்களை பாருங்கள் கடவுளை நாங்கள் நினைக்கும் போது அவருடைய அருள் வரும்போது அந்த பிரம்ம சக்தியும் சேரும் போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று உண்டாகும் போது நாங்கள் செய்த கர்மாக்கள் அழிக்கப்பட்டு இந்த உலகத்தில் எங்களை நம்பி வாழ்கிற எல்லா உயிரினங்களும் பாருங்கள் வேதனை எல்லாம் வாழக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக தன்மை எங்களுக்கு உண்டாகும். அப்படி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் என் குருநாதர் பலகாலம் பாருங்க காயத்ரி மந்திரம் பாருங்க எல்லா இடம் பரப்பி பல யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் செய்ய வச்சாரு. யாரும் பாருங்க அடிக்க அம்மியின் நகரமாமன் சொல்வார்கள். நான் 20 வருஷமா அடிக்கிறேன், யாரும் நகரவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கர்மாக்களை செய்து அதுல பாருங்க படுகொலியில விழுந்து கொண்டுதான் வாழ்றார்களே, யாரும் அதுல இருந்து வாரத்துக்கு பாருங்க நாங்க இது பண்றோம்டா அவ்வளவு மாயை. நாரதர் சொன்ன மாதிரி கிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஏன்னா கடந்த 20 வருஷமாக பாருங்க அடிக்கிறோம் அம்மி நகரம்னு சொல்லி நாங்கள் அடிக்க யாரும் நகரவில்லை. அடித்தா அம்மி நகரமாகும், ஆனால் நாங்கள் இன்னும் நகரவில்லை. அதனால் இனி என்றாலும் பாருங்க உங்களுக்குள்ள நகர விடாமல் இருக்க கர்மாக்களை காயத்ரி மந்திரம் நாங்கள் சபதம் இண்டையில் இருந்து நாங்கள் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள பாருங்க பெரிய ஒரு சக்தி ஒன்று உருவாகும். அந்த சக்தி பாருங்க உங்களை மட்டுமில்லை உங்களை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றும். அதனால பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருக்கு. சம்பவாமி யுகே